இன்னைக்கு எங்க பெரியப்பாவுக்கு சாமி கும்பிடுறாங்கன்ட்டு எங்க பெரியம்மா கூப்பிட்டுருந்தாங்க. பெரியப்பாவுக்கு வந்து சிவன் வச்சு கோவில் மாரி வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களா, அது வந்து இப்ப மண்டபம் மாரி அண்ணமாருங்க எடுத்து கட்டியிருக்காங்க. அதனால 2 நாள் கும்பாபிஷேகம் மாரி ஐயர் நடத்தணும்னு சொன்னாங்கன்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பெரியப்பா கோவில் வந்து இப்ப நாங்க இருக்கிற ஊர்லயே பக்கத்திலேயே தான் இருக்கா. அதனால நாங்க போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு காலையில ஐயர் வந்து கணபதி ஹோமம் மாரி வளர்த்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கலாம் சாமி கும்பிட்டுட்டு இந்த பிரசாதம் மாரி புளியோதரை, பொங்கல் எல்லாம் குடுத்துருந்தாங்களா, அத சாப்பிட்டுட்டு அதனால உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சாயங்காலமும் டைம் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போனாங்க. பெரியப்பா வந்து சிவன் பக்தர். அவங்களுக்கு வந்து கடவுள் மேல அதிகமாவே நம்பிக்கை உண்டு. அதனால தான் அவங்கள வந்து சிவனா வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். என் மகள பார்த்துக்கிறதுக்கு இவ ஒருத்தி போதும். போன நேரத்துலேருந்து இறக்கவே மாட்டான்ட்டா. யாருக்கும் இவ குடுக்கவும் மாட்டா பிள்ளைய. இவ மட்டும் தான் வச்சிருக்கணும்னு இவ பக்கத்திலேயே வீட்டுக்கு இவள மாரி ஒருத்தி இருப்பா. நானும் சின்ன வயசுல இப்படிதான். சின்ன பிள்ளை ரொம்ப ஆசைப்படுவேன். கீழேயே இறக்க மாட்டேன். அப்புறம் மறுநாளும் ஒரு பூஜை இருந்துச்சா, அதுக்கு வந்து நான் வந்து லேட்டா தான் போனேன். என்னால பாப்பா வச்சுட்டு முடியலங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு இவங்கள அனுப்பி விட்டுட்டு, அப்புறம் கணபதி ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து என்னை கூப்பிட வந்தாங்க. அப்புறம் தான் வந்தேன். பாப்பா நல்லா எல்லாரோட நல்ல செட் ஆயிட்டா. என் மருமக அவ இருக்கா பாருங்கப்பா, அவ பக்கத்துலேருந்து ஒரு பொட்டு நகல மாட்டா. ஆச்சி தாங்க, ஆச்சி தாங்க, ஆச்சி தாங்கன்னு அவங்க பக்கத்துலேயே நின்று உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் எல்லாமே அண்ணன்மாருங்க தான் பண்ணாங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு பூஜையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இவன் தான் என்னோட மொற பையன். என்ன கொஞ்சம் சின்ன மொற பையன், வேற ஒண்ணும் கிடையாது. ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான்ல, இவன் தான் என்னோட பாசக்கார மருமகன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மருமகன். அவனுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். சொல்றதுலயே அவனுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.